Good morning students. இன்னைக்கு டிஸ்கஷன் கிங்டம் பிளான்ட் செஷன் 17. பிளான்ட் லைஃப்ல நம்ம முதல்ல பார்த்தோம் ஸ்போரோஃபைட்டிக் லைஃப், கேமெட்டோஃபைட்டிக் லைஃப் ரெண்டு விதமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். லைஃப் சைக்கிள் ஆல்டர் ஆகி மாற்றி வரும். திஸ் இஸ் கால்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். இந்த ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் பற்றி நம்ம இன்னொரு சின்ன வியூ பார்த்துடலாம். ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் என்னன்னு சொன்னால், இன் பிளான்ட்ஸ் போத் ஹேப்ளாய்ட் and diploid cells can divide by mitosis. ஆனால் அனிமல்ஸில், ஹையர் அனிமல்ஸில் மைட்டாசிஸ் டிவிஷன் எப்பயுமே டிப்ளாய்டு செல்ஸில் மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி மயாசிஸ் டிவிஷன் ஹேப்ளாய்டு செல்லையும் நடக்காது. மைட்டாசிஸ் நடக்கவே நடக்காது. என்ன, இது பிளான்ட்டில் மட்டும் வெரி ஸ்பெஷலாக போத் ஹேப்ளாய்ட்லேயும் டிப்ளாய்ட்லேயும் மைட்டாசிஸ் டிவிஷன் நடக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் தி ஹேப்ளாய்டு பிளான்ட் பாடி ப்ரொடியூசஸ் கேமீட்ஸ் பை மைட்டாசிஸ். ஏன்னா இந்த ஹேப்ளாய்டு பிளான்ட் பாடி ஹோல் பாடி ஸ்ட்ரக்சரேவும் ஹேப்ளாய்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஏன்னா தட் இஸ் கால்ட் கேமெட்டோஃபைட். அது மைட்டாசிஸ் மூலமாக கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. After fertilization, in the zygote also divides by mitosis. After fertilization என்ன ஆகும், இந்த haploid body gametes produce பண்ணும்போதே gametophytic stageல it is all haploid in number. zygote வந்தனே it becomes diploid. அது mitosis மூலமாக diploid structure உள்ள sporophytic plant பாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ haploid structureல இருந்து plant பாடியை ஹோல் பாடியே என்ன ஹேப்ளாய்டு ஸ்ட்ரக்சர்லேருந்து டிப்ளாய்டு ஸ்ட்ரக்சருக்கு இப்போ மாறிடுச்சு. திஸ் இஸ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். அதே இதை இந்த ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் டிப்ளாய்டு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை திஸ் ஸ்போரோஃபைட்டிக் டிப்ளாய்டு பாடி பை மியாசிஸ். இது மியாசிஸ் மூலமாக ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸை உற்பத்தி பண்ணுது. டூரிங் லைஃப் சைக்கிள் ஆஃப் எனி செக்ஸுவலி ரீப்ரொடியூசிங் பிளான்ட், எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது என்ன, தேர் இஸ் அன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஒன்று ஹேப்ளாய்டு அல்லது டிப்ளாய்டு அகைன் ஹேப்ளாய்டு அகைன் டிப்ளாய்டு. இந்த லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும். என்ன, இப்படி கம்ப்ளீட் ஆகும்போது இந்த ஆல்ட்ரேஷன் ஜெனரேஷன் மூலமாக அது கம்ப்ளீட் சர்க்கிளாக அது முடியுது. திஸ் இஸ் பிட்வீன் கேமெட் ப்ரொடியூசிங் ஹேப்ளாய்டு கேமெட்டோஃபைட், இது ஒரு ஸ்டேஜ், அண்ட் ஸ்போர் ப்ரொடியூசிங் டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட். இந்த ரெண்டும் மாற்றி ஆல்டர் ஆகுது. தட் இஸ் கால்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். தேர் இஸ் 3 டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன், இதில் என்ன பேட்டர்ன் இருக்குது, ஸ்போரோஃபைட்டிக் அல்லது கேமெட்டோஃபைட்டிக் எதுவாக இருந்தாலும் சரி, ஹேப்ளாய்டு டிப்ளாய்டு எதுவாக இருந்தாலும் சரி, இதில் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணப்படுது. என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணப்படுது, சில இடத்துல டிப்ளாய்டு ஸ்டேஜ் ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் ரொம்ப பெரிய பீரியடாக இருக்கும், ஹேப்ளாய்டு ரொம்ப கம்மியான பீரியடாக இருக்கும். சில இடத்துல ஹேப்ளாய்டு பீரியட் ரொம்ப அதிகமாக இருக்கும், டிப்ளாய்டு பீரியட் ரொம்ப கம்மி டயத்தில் மட்டும்தான் அது இருக்கும். அது ஒரு பேட்டர்னில் ஃபாலோ பண்ணப்படுது. அந்த பேட்டர்னுக்கு அந்த சைக்கிளில் 3 விதமான பேட்டர்ன் இருக்குது. ஒரு பேட்டர்ன் ஹேப்ளோட்ரானிக், ஹேப்ளாய்டாக மட்டும் இருக்கிறது. அடுத்து ஹேப்ளான்டிக் தவிர டைப்ளான்டிக்கில் டிப்ளாய்டு ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும். இன்னொன்று ஹேப்ளோ டிப்ளான்டிக். அப்போ 3 பேட்டர்ன், 1 ஹேப்ளான்டிக், 2 டைப்ளான்டிக், 3 ஹேப்ளோ டிப்ளான்டிக். 3 விதமான பேட்டர்னில் இந்த லைஃப் சைக்கிள் சுற்றி வருது. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன, ஹேப்ளான்டிக் பேட்டர்னில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஹேப்ளான்டிக் பேட்டர்ன் இஸ் ஃபாலோட் பை ஆல்கே. எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைரோகைரா, வால்வாக்ஸ். இது ஃபுல்லாமே என்ன ஹேப்ளான்டிக் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணும் லைஃப் சைக்கிளில். அடுத்து ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் இஸ் ரெப்ரசன்டட் ஒன்லி பை தி ஒன் செல்டு சைகோட். அது சைகோட் ஃபார்மேஷனில் மட்டும், சிங்கிள் செல்லில் மட்டும், அந்த சைகோட்டில் மட்டும் என்ன ஃபஸ்ட்டு ஃபார்மேஷனில் சிங்கிள் செல்னு சொல்ல முடியாது, எக்ஸெல் சிங்கிள் செல், அது கூட ஒரு கேமெட்டோஃபைட் சேர்ந்துருது, தென் அது டிவைட் ஆகுது. அந்த சைகோட் மாத்திரம் 2Nல இருக்கும், டிப்ளாய்டு ஸ்டேஜில் இருக்கும். ஓகே, ஹென்ஸ் gametophytic generation
இஸ் டாமினன்ட். இதில் கேமிட்டோஃபைட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபோட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன்னா டாமினண்ட்டாக இருக்க மட்டும் that is the photosynthetic space. that is the photosynthetic space. இதில் ஜைகோட் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபேஸில் இல்லை. அது மட்டும்தான் டிப்ளாய்டு. அதுதான் டிப்ளான்டிக். there are no free living sporophytes. ஸ்போரோஃபைட்ஸ் தனியாக வளருவது இல்லை. அண்டு ஜைகோட்டும் தனியாக வளருவதில்லை. பை மியாசிஸ் ஃபார்ம்ஸ் தி ஹேப்ளாய்ட் ஸ்போர். இந்த ஜைகோட் அது மியாட்டிக் டிவிஷன் மூலமாக அகைன் என்ன பண்ணுது, ஹேப்ளாய்ட் ஸ்போரை ஃபார்ம் பண்ணி திருப்பி பிளான்ட் உற்பத்தி ஆகும்போது அகைன் தட் பிகம்ஸ் என்ன ஹேப்ளான்டிக் பேட்டர்னில் அது வளர்ந்துருது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபேஸ், ஒளிச்சேர்க்கை நடக்கக்கூடிய தாவரத்தில் மிக அதிகமான பீரியடாக இருக்கிறது டோட்டலி ஹேப்ளான்டிக். இது யாரால் ஃபாலோ பண்ணப்படுது? ஆல்கேயில் சில வெரைட்டிஸ், ஸ்பைரோகைரா, ஓல்பாக்ஸ், இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ்னால் ஃபாலோ பண்ணப்படுது. இந்த சைகோட் மியாசிஸ் மூலமாக உற்பத்தியான ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸு டிவைடு மைட்டாட்டிக்கலி, அதுவும் மைட்டாசிஸாக டிவைட் ஆகி ஃபார்ம்ஸ் தி கேமிட்டோஃபைட். அகைன் கேமிட்டோஃபைட்டு தான் போகுமே தவிர அது செப்ரோஃபைட்டிக் ப்ரொடக்ஷனுக்கு வருவதே இல்லை. ஸ்போரோஃபைட்டிக் ப்ரொடக்ஷனுக்கு செப்ரோஃபைட்டில் ஸ்போரோஃபைட்டிக் ப்ரொடக்ஷனுக்கு அது வருவதே இல்லை. இந்த ஹோல் சைக்கிள் சைகோட்ஸ் ஆர் தி ஒன்லி டிப்ளாய்ட் செல். மைட்டாசிஸ் அக்கர்ஸ் ஒன்லி இன் தி ஹேப்ளாய்ட் ஃபேஸ். இதுதான் இதனுடைய இந்த ஹேப்ளான்டிக் பேட்டர்னில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. என்ன இதை ஒரு ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைகோட் மட்டும்தான் இதில் ஹேப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அது தவிர இது எங்கேயுமே இது ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபேஸும் கிடையாது. இது மேஜர் லைஃப், இதனுடைய இந்த பிளான்ட்டுடைய மேஜர் லைஃப் ஃபோட்டோசிந்தட்டிக் லைஃப் பூரா கேமிட்டோஃபைட்டிக் டைப். இது ஃபுல்லாக ஹேப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கொண்ட செல்களால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த ஜைகோட் 2Nல இருக்கும்போது மியாசிஸ் மூலமாக என்ன ஹேப்ளாய்ட் நம்பர் ஆஃப் ஸ்போர்ஸை உற்பத்தி பண்ணுது. இந்த ஹேப்ளாய்ட் நம்பர் ஆஃப் ஸ்போர்ஸு கேமிட்டோஃபைட்டாக டெவலப் ஆகி அது லைஃப் சைக்கிளில் கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் தி ஹேப்ளான்டிக் பேட்டர்ன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டைப்ளான்டிக் பேட்டர்ன் பார்க்கலாம்.